இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலையும் திருவத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது பெரும் மகிழ்ச்சியினுடைய நாள் என்று சொல்லலாம். அது எப்படி ஆண்டவருடைய உடலை உண்ண முடியும்? அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அனைவரும் மனித மாமிச உண்ணிகளா என்று பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில்தான் ஒருவர் தோன்றுகிறார். அவர்தான் புனித தாமஸ் அக்வினாஸ் என சொல்லப்படக்கூடிய ஒருவர். நான் மண்ணிலிருந்து உருவானவருடைய உடலையோ இரத்தத்தையோ உண்ணவில்லை, மாறாக விண்ணிலிருந்து வந்தவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகிறோம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லி முடித்த பின்பு அழகாக சொல்லுவார், மண்ணிலிருந்து வந்தவர்கள் மண்ணுக்கு திரும்புவார்கள் என்பது போல ஆண்டவர் ஏன் விண்ணிலிருந்து வந்தார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, விண்ணிலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்தது மண்ணில் இருக்கக்கூடிய நம்மையும் விண்ணை நோக்கி அழைத்து செல்வதற்காகத்தானே ஒழிய மண்ணிலேயே கிடப்பதற்காக அல்ல. எனவே ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் என்னை விண்ணோக்கி நகர்த்தி செல்ல வேண்டுமே ஒழிய மண்ணோக்கி நகர்த்தி செல்லக்கூடாது. புனித பெர்னார்ட் ஷா அழகா சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, திருப்பள்ளிக்கு நான் உள்ளே நுழையும் போது எந்த மனநிலையோடு நுழைகிறேனோ அதே மனநிலையோடு திருப்பலி முடிந்த பிறகும் வெளியே செல்கிறேன் என்றால் நான் திருப்பலியில் ஆண்டவருடைய இரத்தத்திலும் உடலிலும் கலந்து கொள்ளவில்லை என்பது பொருள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் திருப்பலிக்குள் வரும்போது எப்படிப்பட்ட மனநிலையில் வருகிறோம், திருப்பலி முடிந்து செல்லும் போது எப்படிப்பட்ட மனநிலையில் செல்லுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1246 ஆண்டுதான் முதலாக திருவுடல் திருரத்த பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அது 2 காட்சிகளை வைத்து சொல்லுவார்கள். ஒன்று புனித ஜூலியானாவிற்கு கொடுக்கப்பட்ட காட்சி. மிகப்பெரிய நிலா ஒன்று தோன்றுகிறது. அந்த நிலாவின் நடுவிலே ஒரு கரும்புள்ளி மட்டும் தோன்றுகிறது. அந்த கரும்புள்ளியை பார்த்து அவர் அந்த ஆயராபத்திடம் போய் சொல்லுகிறார், இந்த மாதிரி நான் காண்கிறேன், என்ன செய்தி என்று தெரியவில்லை, ஆனால் என்னிடம் சொல்லப்பட்ட செய்தி நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, நான் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற ஓசை மட்டும் என்னிடம் கேட்கிறது என்று ஜூலியானா சொல்லுகிறார். இரண்டாவது அற்புதம் என்னவென்றால், இத்தாலி நாட்டிலே பிரான்ஸ் என சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு அருள் தந்தை சாமியாராய் இருக்கிறவருக்கு திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் சந்தேகம் ஏற்படுகிறது. இதில் உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறாரா, இது உண்மையிலேயே அவருடைய ரத்தம் தானா, அவருடைய உடல் தானா என்று அவர் சோதித்து தனக்குள்ளேயே அப்படிப்பட்ட கேள்வியோடைய திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் 1244 ஆண்டு அவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வைக்கப்பட்ட திரு உடலும் திரு ரத்தமும் உண்மையான இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றம் அடைந்ததை கண்டு மனம் நொந்து அந்த இடத்திலேயே அழுது புலம்பி பாவ மன்னிப்பு பெறுகிறார் அந்த அருள் தந்தை. எனவே இப்படிப்பட்ட கேள்விகள் ஆயிரம் நமக்குள் உண்டு. நம்மவர்களும் பல பேர் கேட்பார்கள், ஏன் அங்கேதான் மாறுது, இங்கே மாறினா என்ன அப்படின்னு சொல்றதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஆள் சேர்ப்பது வெல்ல, இருக்கிறவங்க சுத்தமா இருந்தா போதுங்கிறது தான் ஆண்டவருடைய எண்ணம். எல்லாருக்கும் காட்சி கொடுத்து என்ன பண்ண போறோம்? காட்சி கொடுத்தாச்சு. சூரியன் உதிக்குது, அது ஒரு காட்சி. நிலா தெரிகிறது, அது ஒரு காட்சி. நாம் நடக்கிறோம், அது ஒரு காட்சி. நாம் அமர்கிறோம், அது ஒரு காட்சி. ஆனால் இருக்கின்ற காட்சிகளை விட்டுவிட்டு இல்லாத தெரியாத ஒரு காட்சி எனக்கு வேண்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அதுதான் பெரிய மடசாட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய சாட்சியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் கடவுளுடைய கையை பிடிக்க நினைத்திருக்கிறோம். அது எனக்கும் அந்த மடமைத்தனம் இருந்து, நான் ஒரு 2010 வரைக்கும் நான் கடவுள் நம்பிக்கை எதிர்ப்பாளர். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. 2010 வரையிலும் அதன் வரையிலும் திராவிடம் தான் பேசிக் கொண்டிருந்தேன், திராவிடத்தில் தான் நான் இருந்தேன். கடவுளுக்கும் எனக்கும் சுத்த நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் 12ஆம் வகுப்பு முடித்தேன், இராணுவத்தில் சேர்ந்தேன். அங்கு விருப்பம் இல்லாமல் வெளியே வந்தேன். பிறகு ஒரு கடையில் வேலை பார்த்தேன், அந்த கடையிலிருந்து அடுத்து முடித்தேன். இப்படி எனக்குள் 1000 கேள்விகள் இருந்தது. அதில் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், அதுதான் என்னை ஆன்மீகத்திற்குள் கடத்தி சென்றது. இப்ப இந்த வாட்ச் இருக்குல்ல, இந்த வாட்ச், இதை கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன நினைச்சுக்குங்க, எலுமிச்சம்பழம் நினைச்சுக்குங்க. சரிங்களா? எலுமிச்சம்பழம் நினைச்சுக்குங்க. சரிங்க. இப்ப எனக்குள்ள அந்த காட்சி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் இப்ப இந்த சாவி வந்து தேங்காய் நினைச்சுக்குங்க. ஏன்னா இப்ப தேங்காய் வேலை அதிகம் நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு நினைச்சுக்குங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்ப இந்த எலுமிச்சம்பழமும் தேங்காயும் பறந்து இப்படி நிக்குது. நீங்க என்ன நினைப்பீங்க? பரவாயில்லடா, சிவகங்கை சின்னச்சாமியார் மந்திர வேலையெல்லாம் பண்றாரு,
நம்ம வீட்டில் செய்வன ஈவனை இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு என்ன பண்ணிடுவான்? ஒரு 5 ரூபா தேங்காயும் 50 காசு எலுமிச்சம்பழம் பறக்கிறத நினைச்சு நம்ம ரொம்ப வியப்பில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதுவும் பிடிமானம் இல்லாமல் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. அதை நினைக்க நமக்கு மனமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பூமியை யார் பிடித்து கொண்டிருக்கிறார்? ஒரு எலுமிச்சம்பழத்தில் நீங்க ஏறி உட்காருங்க, அதுக்கப்புறம் பறக்க சொல்லுங்க, அந்த மந்திரத்தை சொல்லி பறந்துருமா? பறக்காது. ஒரு தேங்காய் மேல ஏறி நில்லுங்க, ஏன் பிறந்த குழந்தைய அப்படியே தேங்காய் மேல உட்கார வைங்க, மந்திரத்தை சொல்லி பறக்க சொல்லுங்க, தேங்காய் பறந்துருமா? பறக்காது. ஆனால் இத்தனை ஆயிரம் மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி எவரும் மந்திரம் சொல்லாமல் இறைவனுடைய பராமரிப்பில் மிதந்து கொண்டிருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறது என்றால் இறைவனுடைய அன்பை சுவைக்க நம்முடைய கண்கள் மறுத்து கொண்டிருக்கின்றன. அற்ப அற்ப மந்திரங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நாம் ஆசைப்பட்டு ஆண்டவரை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்விலும் நடந்த சங்கதிதான். இப்பொழுது நான் உண்மையிலேயே சபைக்காரர்களுக்கு எதிரி அல்ல, சபைக்காரர்களுக்கு எதிரி அல்ல, கத்தோலிக்க திருவையிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு நான் எதிரி அல்ல. ஆனால் கத்தோலிக்க திருவையில் இருக்கிறவர்களை குறை சொன்னால் அந்த சாத்தான்களை நான் சும்மா விடவே மாட்டேன். ஏனென்றால் இங்கே இருப்பவர்களை குறை சொல்கிறான் என்றால் அவன் சபைக்கு சென்ற சாத்தான் என்று நான் சொல்லுவேன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் திருத்தொண்டராக பணி செய்ய தங்கச்சி மடத்திற்கு போகும். சிவகங்கையில் தான் என்னுடைய தொடர்வண்டியை மேற்கொள்கிறேன். தொடர்வண்டி எடுத்து அதில் நான் பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்யும் போது எனக்கு முன்பாக ஒரு வெள்ளை வெள்ளேன்னு சேலை கட்டிட்டு கையில் ஒரு வேதாகமத்தோடு ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க என்னைய குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா நான் கழுத்தில் ஜெபமாலை போட்டிருந்தேன். குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில். என்னடா அந்த அம்மா நம்மளே பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை பித்தாங்கித்தான் எதுவும் போடலையோ, பார்த்துக்கிறோம். நான் குனிஞ்சு பார்த்துட்டு சரி நல்லா தானே போட்டிருக்கிறோம், இதுக்கே அந்த அம்மா அந்த குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இப்படி திரும்பி அந்த அம்மா உடனே கேட்குறாங்க, நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரா என்று கேட்டார்கள். ஆமாம்மா நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர். என்ன கோபத்தில் இருந்துச்சோ தெரியல, அந்த அம்மா நீங்களாம் நரகத்துக்கு தேவை போது என்றுச்சு. என்னடா இது, என்னடா நான் கிரகமா இருக்கு, நான் போறது தங்கச்சி மடத்துக்கு போறேன், நரகத்துக்கு போறேன்னு சொல்லுது இந்த அம்மா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேத்தான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா ஆரம்பிக்கும் போது சொன்னா, நீங்கள் எல்லாம் முழுக்க திருமுழுக்கு வாங்கவில்லை, ஆகையால் நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு தான் போய் சேருவீர்கள். சரிம்மா நான் மட்டும் போவேனா இல்லை எங்க ஆளுக பூரா வருவாங்களா எப்படி சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நேரம் எடுக்கணும், இந்த மாதிரி டைம் பாஸ்க்கு ஆள் கிடைக்காது. நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம பயணம் போகணும்னா பேச்சு துணைக்கு ஆள் இருக்கணும். அந்த அம்மா வசமா என்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன், அந்த அம்மா என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்ப நான் யதார்த்தமாக கேள்வி கேட்டேன். அது ரொம்ப நேரம் ஒரு பயணமாக இருந்தது. அது வருகிற மறைவுரைகளில் நான் எடுத்து சொல்லுகிறேன், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, நீங்களாம் முழுக்க திருமுழுக்கு வாங்கவில்லை, நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு தான் போவீர்கள், உங்கள் பெண்கள் எல்லாம் நகைகள் அணிந்து பொட்டுகள் அணிந்து வைத்திருக்கிறார்கள், அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஏன் ஆடம்பரத்தில் மிதக்கிறார்கள் என்று கேட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், என்னை உங்க வீட்டுக்கு கூட்டு போய் உங்க பீரோல மட்டும் திறக்க விடுமா, பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. வீட்டுக்குள்ள 200 பவுனை வச்சுக்கிட்டு நீ இங்கே வந்துக்கிட்டு எங்க ஆளுகளை திட்டிக்கிட்டு இருக்கிறிய, உனக்கு வெக்கம் அல்ல என்று கேட்டேன். அந்த அம்மா திருமணம் வைத்தால் அவருடைய பெண்ணுக்கு எத்தனை பவுன் போட்டீங்கன்னு 45 பவுன் போட்டேன். இது யாரு, தூயாவியார் கொடுத்ததாமா அப்படின்னு கேட்டேன். பொய்யிலும் பொய், புரட்டிலும் புரட்டு, நம்மளை பூரா புரட்டி எடுப்பவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கு நீங்களும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசினா ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு, தமிழ் பாஷை பேசினா இங்கிலீஷ் பாஷை பேசினா யாரும் அழைக்க மாட்டேங்கிறார். எப்பா எல்லாருக்கும் புரியுற பாஷையை பேசினாலே புரிஞ்சு. இப்ப நான் இங்கே உட்காந்துக்கிட்ட மிலிட்டரிக்காரங்களுக்கு தெரியும், கமார் கமார் ஹே ஆப் கோன் ஹே ஆப் கைசிகேன்னு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா யாருக்காவது புரியுமா? புரியாது. புரிகின்ற மொழியில் பேச வேண்டியது தானே, ஏன் புரியாத மொழியில் பேச வேண்டும்? ஒருத்தன் ஹம்மான்றான், இன்னொருத்தன் ஜம்மான்றான், ஒருத்தன் கம்பா அப்படின்றான். என்ன மொழின்னு நமக்கு தெரியல. அதற்காக அந்நிய பாஷைக்கு நான் எதிரி அல்ல. உனக்கு பாஷை தெரிந்தால் தெரிந்தவிடம் பேசு, தெரியாதவிடம் நீ பிதற்றி கொண்டிருக்க கூடாது. எனக்கு மொழி வளம் தெரியும், எனக்கு ஒரு 4 மொழி தெரியும், அதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்க உங்கள்ட்ட வந்து காசி மொழியில நான் பேசுறேன், காக்கர்த்து குட்பா பத்து கவுன் பத்து மென்சியம் பகுத்து ஆமேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான் போட்டதுனால பிதாசுவன் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உண்மையில் நான் என்ன மொழி பேசணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிந்த மொழியில் பேசுவதுதான் இறைவனுக்கு விருப்பம். அன்னை மரியாளும் எலிசபெத்தாலும் சந்தித்த போது புதிய அந்நிய மொழியில் பேசவில்லை, அனைவரும் அறிகின்ற மொழிகளில் தான் பேசினார்கள். எனவே அந்நிய பாஷையில் பேசினால்தான் ஆண்டவர் என்னை கட்டிப்பிடிப்பார், இல்லைன்னா எட்டி மிதிப்பார் அப்படின்னா கிடையாது. நம்ம மனுஷனா இருந்து முதலில் அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு மொழி அன்பு பாஷை பேச தெரிந்தால் போதும், ஆண்டவர் நம்மை அரவணைப்பார். இதுதான் திருவுடல் திருரத்தத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. பழைய ஏற்பாட்டு பாஸ்கா விழாவிலே யூதர்கள் மட்டும்தான் அந்த உணவை உண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீடர்கள் பிரிவினை சகோதரர்கள் தான். அவர்கள் அனைவருமே வேறு வேறு மொழிகள், வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள் தான். அனைவரையுமே அழைக்கிறார். என்னுடைய விருந்து, இறைவனுடைய விருந்து
ஒரு குழுவினருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் சார்ந்தது என சொல்லி முடிக்கிறார். சரி, இதை உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மாவோட பயணித்ததை நான் சொல்லி முடிச்சிடறேன். முழுக்கு திருமுழுக்கு வாங்கல, நீங்களாம் நரகத்துக்கு தான் போவீங்க. சரிம்மா. அப்ப நான் முடிக்கும் போது இப்படிதான் முடிச்சேன். ஏமா, அன்னை மரியாள் முழுக்கு திருமுழுக்கு வாங்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். அவர் எங்கம்மா போயிருப்பார் அப்படின்னு கேட்டேன். அவர் நரகத்துக்கு தான் போயிருப்பான்னு அந்த அம்மா. அன்னை மரியாள் எங்க போயிருக்காங்க? யாரை பெற்றெடுத்திருக்கிறாங்க? இயேசுவை பெற்றெடுத்த தாய் எங்க போயிருக்கிறாங்க? நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. இரண்டாவது கேட்டேன், அண்மையிலே வாழ்ந்து நமக்கு தெரிந்து அறிந்து மரித்த கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசால் அவர்கள் தெரியும் உங்களுக்கு. 50 லட்சத்திற்கும் மேலாக மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். புழு ஊற்றிய கரங்களை தொட்டு புழுக்களை தூய்மைப்படுத்தி ரத்தம் சிந்துவர்களை துடைத்து விட்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் அறியாத குழந்தைகளுக்கு அறிமுகம் கொடுத்து இந்த உலகத்தை காட்டி இருக்கிறார். அவரும் முழுக்க திருமுழுக்கு வாங்கவில்லை. எங்கே சென்றார் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னது, அவரும் நரகத்திற்கு தான் சென்றார். ஏனென்றால் அவர்கள் முழுக்கு திருமுழுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஊர் வந்துருச்சு, இதுக்கு மேல தொடர முடியாது, அதுக்கு மேல ட்ரெயினும் போகாது, தொடர் வண்டியும் போகாது. அதனால முடிச்சேன். எப்படி முடிச்சேன் அப்படின்னு அங்கிருமா, நீ சுட்டி காட்டுகின்ற ஸ்வர்க்கத்திற்கு நான் வர விரும்பவில்லை. அன்னை மரியாளும் அன்னை தெரசாவும் எங்கு சென்றார்களோ அதுதான் எனக்கு சொர்க்கம். உன்னை மாதிரி உன்னத்துக்கு லாயக்கில்லாம முழுக்கு திருமுழுக்கு வாங்கிட்டு போறது எனக்கு சொர்க்கமாக தெரியவில்லை. உண்மையிலேயே வாழ்ந்து மரித்த எங்களுடைய விண்ணேற்பம் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளையும் வாழ்ந்து எங்களோட இருந்து மரித்த புனித அன்னை தெரசாவும் எங்கு சென்றார்களோ அதுதான் எனக்கு சொர்க்கமே ஒழிய உன்ன மாதிரி முட்டாள் பயல்கள் முழுக்கு திருமுழுக்கு வாங்குவதனால் நான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன். அது என்னை பொறுத்தவரையில் நரகம் என்பதை நான் உமக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி. எனவே நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நாம் நரகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், உதாரணம் சொல்லுகிறேனே, நான் ஒரு சாக்கடை போய்கிட்டு இருக்கு, மூடி போட்டிருக்கிறாங்க, மூடி வச்சிருக்கிறாங்க. அது மேல நின்று நான் என்ன பண்றேன் அப்படின்னா, காலையில ஒரு 7 மணிக்கு என்ன பண்றேன், மேல நின்று ஏறி குதிச்சு 24 குதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பலகையில. நீங்க சும்மா போயிருந்திருக்கலாம், ஆனா நீங்க என்ன கேட்கறீங்க, என்ன பண்றீங்க, ஏன் இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறீங்க. அப்ப நான் சொல்றேன், இங்க குதிச்சா உடம்புக்கு நல்லது. குதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொலஸ்ட்ரால் குறையும், பிரஷர் குறையும், இதய நோயெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சொல்றேன். அப்ப நீங்களும் என்ன பண்றீங்க, அப்ப நானும் குதிச்சுக்கிறவான்னு கேட்குறீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், குதிச்சுக்குங்க அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, குதிக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், சும்மா குதிக்க கூடாது, சும்மா குதிக்க 24 சொல்லிதான் குதிக்கணும் அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த அம்மாவை என்ன பண்றாங்க, 24 குதிக்கிறாங்க. அந்த அம்மா குதிச்சுக்கிட்டே இருக்கும்போது கீழே இருந்த சாக்கடையை மூடிய நான் கலட்டிட்டேன். அப்ப அந்த அம்மா எங்கே போயிட்டாங்க, நான் மூடிட்டு மேல ஏறி நின்று 25 கத்துறேன். இப்ப உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் சபைக்கு செல்லக்கூடிய கதி, இதுதான் கதி. இப்பொழுது ஒரு அருள் சகோதரி ஆரசமங்கலத்தில் நான் ஜெபமாலை சொன்னதெல்லாம் போய், அன்னை மரியாதை நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் போய், இப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதுதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிட்ட மட்டும் அந்த அம்மா வந்துச்சுன்னா எப்ப பார்க்கணும்னு இருக்கிறேன், போய் பார்த்துட்டு வரணும். ஏன் இந்த கொலைவெறி தாக்குதல் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உண்மையும் புரியவில்லை, பொய்யும் தெரியவில்லை, மெய்ஞானமும் புரியவில்லை, உண்மையான ஞானமும் தெரியவில்லை. திருவிழியத்தை ஒழுங்கா வாசிக்காம அறையும் குறையுமா வாசு இன்று ஆண்டவரை அசிங்கப்படுத்தக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுப்பதற்கான காரணம், நான் விண்ணுலகில் இருந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு இது ஒரு அரும் மருந்தாக வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் புனித பியோ அவர்களை கேட்பார்கள், நீங்கள் ஏன் 3.5 மணி நேரம் நின்றே திருப்பலி வைக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அவர் அழகாக சொல்லுகிறார், நான் நிற்கவில்லை, மாறாக விண்ணிலும் மண்ணிலுக்கும் இடைப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறேன் சிலுவையில் என்பதை புனித பியோ அவர்கள் அழுத்தி சொல்லுகிறார்கள். எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் திருவிருந்திலும் நாமும் விண்ணிலும் மண்ணிலும் இடைப்பட்ட இடத்தில் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் தொங்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதில் நாம் நல்ல கல்வரா கெட்ட கல்வரா என்பதில் தான் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று, கடவுளை எப்படி அறிய வேண்டும், எப்படி அடைய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். நான் ஒரு முறை என்ன செய்தேன் என்றால், சிவகங்கையில் ஒரு சுற்று பார்ப்பதற்காக வந்துட்டு, அப்ப வரும்போது என்னுடைய உடன் பிறந்த தங்கையினுடைய மகளை அழைத்து வந்தேன். அப்ப அழைத்து வரும்போது கூட்டம் நெரிசலாக இருந்தபோது
நான் அவளிடம் சொன்னேன், என்னுடைய கையை பிடிச்சிக்க பாப்பா, இங்க கூட்டத்தில் நீ காணாம போயிருவா அப்படின்னு சொன்னேன். அதற்கு அவள் என்னை பார்த்து சொன்னால், லூசா மாமா நீயே அப்படின்ட்டா. என்னடா நம்மளைய லூசுன்னு கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா அப்படி கேட்கிற அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுகிறார், உன் கை எம்மா தண்டி, என் கை இம்முனுக்காண்டு, நீ என் கையை பிடிச்சா நான் எங்கிட்டு போக மாட்டேன். நான் உன் கையை பிடிச்சிட்டு நான் பாப்கார்ன் பார்ப்பேன், பஞ்சு மிட்டாய் பார்ப்பேன், குச்சி மிட்டாய் பார்ப்பேன், குருவி ரொட்டி பார்ப்பேன், எனக்கு ஆசை வரும், உன் கையை விட்டுட்டு ஓடிடுவேன். ஆனா நீ என் கையை பிடிச்சிட்டு அப்படின்னா இவை அனைத்தையும் நான் பார்ப்பேன், ஆனால் ஓடி போக மாட்டேன் என்று சொன்னார். நாமும் எப்படி இறைவனை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? இறைவனை நாம் பிடித்துக் கொண்டிருந்தோம் என்றால் பாக்கியலட்சுமியும் வரும், உள்ளக்குள்ள சீரியல் பூரா வரும், எல்லாம் நம்ம கடவுளுடைய கையை விட்டுட்டு போய் பார்த்துட்டு திரும்பி வரணும் தோணும். ஆண்டோடைய கையை நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஜோயலுக்காசுல நகை விற்கும், அது ஒரு காமெடியா இருக்கு. இப்ப ஆண்கள் எல்லாம் பாவம், கணவன் மனைவி 2 பேரும் நகை எடுக்க போவாங்க, மனைவி பார்த்து எடுத்துருவாங்க. ஆனா கணவன்கிட்ட கடைசியில் கடைக்காரர் ஒரு எம்டி பர்ஸை கொடுப்பார். உன் பர்ஸை நான் காலியாக்கிட்டேன், அதுக்காக நீ மன வருத்தப்படாத, அதனால புது பர்ஸு தாரேன், இந்த அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டு அடுத்த வாட்ட கடைக்கு வா அப்படின்னு சொல்றது மாதிரி கணவரை பார்த்து பர்ஸு, அதாவது எம்டி பர்ஸு, ஒரு காலியான பர்ஸை வந்து கையில கொடுப்பது போல இருக்கும். அதே போலத்தான் நான் கடவுளை எப்படி பிடிக்க வேண்டும்? நான் கடவுளுடைய கையை பிடித்திருந்தேன் என்றால் என் சுயபோகத்திற்கு நான் அவருடைய கையை விட்டு விட்டு எங்கு வேணாலும் போயிட்டு திருப்பி வருவேன். அவருடைய கரங்களில் என்னுடைய கையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அவர் என் கையை பிடிச்சிட்டார் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு எங்கும் நான் நகர மாட்டேன். எனக்கு ஆசையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இது உனக்கு தேவையில்லை, பேசாம இரு அப்படின்னு சொல்லி என்னை வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். ஆனால் இன்று நாம் பல நேரங்களில் கடவுளுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறோமே ஒழிய நாம் கடவுளுடைய ஆலோசனை ஒருபோதும் கேட்க மனம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் கொடூரமாக இருக்கிறது. ஆனால் இறுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். செய்யுங்கள் என்றால் தொடர்ந்து செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். பல பேர் கேட்கிறாங்க, அது எப்படி திருப்பலியில ஒரு குருவானவர் ஆசீர்வதித்த பிறகு நற்கருணை திருவுடலாகவும் திருத்தமாகவும் ஆண்டவுடைய ரத்தமாகவும் மாறுகிறது என்று கேட்கிறார். நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், சபைக்காரர் தான் என்கிட்ட வந்தார், என்கிட்ட வந்து கேட்கிற கேள்விகளுக்கு அப்படித்தான் சொல்லணும். நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. உங்கள் மனைவி உங்களிடம் கேட்கிறார், மாமா எனக்கு ஒரு நகை வாங்கி தாருங்கள் பிறந்த நாளைக்குன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றார், வேமா ஓடி போய் ஒரு நகையை வாங்கி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப நான் என்ன கேட்டேன், அதில் நகை இருந்தது, பாசம் எங்க அப்படின்னு கேட்டேன். புரிஞ்சா உங்களுக்கு? புரியலன்னா சொல்லிருங்க. நகை இருக்குது, பாசம் எங்க? வாட்ச் இருக்குது, பாசம் எங்க? அதே போலதான் என்னுடைய நம்பிக்கை, அதில் இறைவன் இருக்கிறார், அதை நான் பார்த்தால்தான் நம்புவேன் என்றால் நாம் அனைவரும் மடையர்கள் என்று சொல்ல முடியும். நாம் உணர வேண்டியதை நாம் அடைய முடியாது. காற்றை நாம் அனுபவிக்க முடியும், ஆனால் அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது. அதை வச்சிருக்கணும், ஒரு பலூன்ல வச்சிருக்கலாம், வேற எதில் தான் வச்சிருக்கலாம், ஆனால் நமக்குள் வைத்திருக்க முடியாது. நமக்குள் இறைவனை வைக்க முடியும் என்று இறைவன் சொல்லுகிறார். உனக்குள் நான் அடங்க விரும்புகிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் நீ நற்கருணையும் திருவுடலும் திருரத்தத்தையும் பருகும் போதெல்லாம் நான் உனக்குள் அடங்குகிறேன் என்று சொல்லுகிறார் இறைவன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாங்குகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எப்படி என்றால், 3 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். 2 பேர் வேலை பார்க்கறாங்க ரோட்டுக்கு ஓரத்தில். ஒருவர் என்ன செய்கிறார், குழியை தோண்டிக்கிட்டே போறார், இன்னொருத்தர் குழியை மூடிக்கிட்டே வர்றார். இது ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒருவர் தோன்றதும் இன்னொருவர் மூடுவதுமாக இருந்து, அப்பொழுது ஒருவர் பார்த்து கேட்கிறார், நீங்க லூசுகளாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? அது சும்மா கிடக்கிறது நோன்றீங்க, சும்மா கிடக்கிறது அப்படியே மூடிட்டு போறீங்களா, வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல சார், எனக்கு குழி தோன்ற வேலை, இவனுக்கு குழியை மூடுற வேலை. இடையில ஒருத்தன் கண்டு வைக்க வரணும், அவன் இன்னைக்கு லீவு. இடையில ஒருத்தன் கண்டு வைக்க வரணும், அவன் இன்னைக்கு லீவு. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல, நான் வேலை குழியை தோண்டுவது, அவர் வேலை குழியை மூடுவது, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இந்த வேலையினால் ஏதாவது ஒரு பலன் உண்டா? அதே போலதான் ஒரு திருப்பலி இல்லை என்றால் எவ்வளவு ஜெபம் ஜெபித்தாலும் பலன் இருக்காது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் ஒரு பலனையும் அதில் ஈர்க்க முடியாது, அதில் எடுக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் நம்பிக்கையை நீங்களே சோதித்து பார்க்காதீர்கள், ரொம்ப சோதிக்காதீங்க. எப்படின்னா, ஒரு அரசன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய தோட்டத்தை விட்டு வெளியில் நெடுதூரம் பயணம் செய்ய வேண்டும்.
அவ பயணம் செய்யும் போது அனைத்து அங்கிருந்த குரங்குகளை பார்த்து கேட்கிறான், நான் 1 மாதமாக இங்கு தண்ணீர் ஊற்றுவதை பார்த்திருக்கிறீர்கள், நீங்களும் என்ன பண்ணுங்கள், நான் போய் வர 8 மாதம் ஆகும், தண்ணீர் ஊற்றி பராமரித்துக் கொள்ளுங்கள், அந்த செடி வளர்கிறதா இல்லையா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இவர் போயிட்டு 8 மாசம் கழிச்சு வராரு, அந்த செடி எப்படி வச்சாரோ அப்படியே தான் இருக்கு. ஏன்? குரங்கு தண்ணியை ஊத்திட்டு புடியும் பார்த்தான், உசுரோட இருக்கா இல்லையான்னு பார்த்து திருப்பி வச்சுச்சான். அதே போலதான் நம்முடைய நம்பிக்கையை தினமும் இப்படி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நம்பிக்கை வளரல, அப்படியே தான் இருக்கும். ஒரு முறை கையை கொடுத்தாச்சு, கடவுள் பிடிச்சிட்டார், என்னை தொடர்ந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இதான், ஆன்மீகம் என்பது அங்கங்கு கிடப்பதல்ல, இங்கு நமக்குள் கிடப்பது. ஆனால் நம் அதை அனுபவிக்க தயங்கி கொண்டிருக்கிறோம், தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எது தடை என்பதை அறிந்து அதை உடைக்க நமக்கு மனம் வேண்டுமே ஒழிய நமக்கு வேற ஒன்றிலும் அதற்கு அர்த்தம் கிடையாது. எனவே நான் பிரிவினை சகோதரர்களை தாக்கி பேசுகிறேன் என்றால் தாக்கி தான் பேசுவேன், வேற என்ன பண்ணணும், உனக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டு போ. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்குவதல்ல, என் ஆண்டவரையும் என் மக்களையும் எவன் குறை சொல்கிறானோ அவனை சும்மா விடவே மாட்டேன், அதுதான் என்னுடைய வேலை என்பதை நான் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் புனித அகஸ்தினாரும் அழகாக சொல்லுவார், உன்னை அன்றி உன்னை யாராலும் மீட்க முடியாது என்று சொல்லுவார். நான் மனமாற வேண்டும் என்றால் நான் மனம் வைக்க வேண்டும். என் தாய் தகப்பன் மனம் வைத்தால் நான் மாறிவிடுவேன் என்றால் மாற முடியாது. நான் மனம் வைக்க வேண்டும், நான் மனம் வைத்தால் தான் அவருடைய ஜெபமும் எனக்கு சேறுபடும். அதே தான் அவர் தன் வாழ்க்கையில் சொல்கிறார், என் அம்மா 18 ஆண்டு காலமாக வேண்டியதால் நான் மனமாறவில்லை, அவர் வேண்டிக் கொண்டிருந்தார், நான் நினைத்தேன் மனமாற வேண்டும் என்று மனமாறிவிட்டேன் என்று சொன்னார். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக திருப்பலியில் பங்கு பெறுகிறோம், ஏதேனும் ஒரு மாற்றம் உண்டா என்று பார்ப்போம். மாற்றம் உண்டாகவில்லை என்று கவலைப்பட வேண்டாம், நாம் மனம் வைக்க வேண்டும். நாம் மனம் வைத்தோம் என்றால் அந்த திருவுடலும் திரு ரத்தமும் நமக்குள் பணி செய்யும், பயணம் செய்யும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்து இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் அமைதியான முறையில், பக்தியான முறையில், நம்பிக்கையான முறையில் பெற்றுக்கொள்ள முன்வருவோம். ஆமென்.